நேற்று சேலத்தில் நடந்த பார்ட் 2 வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆக்சுவலாக ஷூட் முடிக்கிற கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு, அதனால் இந்த வீடியோ வரக்கு டைமு. ஸோ மலை கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் ஆம்புலன்ஸ் வந்து யாரோ ஒருத்தர் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது நான் நடக்கும்போது ஒரு 10-11 மணி இருக்கும் ஆக்சுவலாக இது நடக்கும்போது. ஸோ அப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக கூப்பிட்டுருந்தாங்க. நான் கூட வந்து பாட்டில் எடுத்துகிட்டு சரி என்னென்ன இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணிருந்தேன். திடீர்னு பின்னாடி பார்த்தா ஆம்புலன்ஸ் குயிக்கின்னு ஃபுல் வேகத்தில் போயிட்டு இருக்குது. சரி அதெல்லாம் அந்த இடத்துலலாம் வந்து எங்களுக்கே கொஞ்சம் திக்கு இருந்துச்சு, என்னடா இப்படிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ரொம்ப வெயில் அப்படிங்கிறதான் வந்து எனக்கே ரீசனாக இருந்துச்சு. ஏன்னா நான்லாம் இங்கே அந்த வெயில் ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கிற பையன் தான். பட் எனக்கே வந்து வெயில் ரொம்பவுமே அந்த ஏரியா சைடில் அடித்த மாதிரி இருந்துச்சு. மழை வேறு பேக் சைடில் இருந்துச்சு, காற்றடிக்கலை அப்படிங்கிறப்ப ஒரு இருந்துச்சு. பட் தண்ணி அது ஜூஸு எல்லாமே வந்து பிஸ்கட் பாக்கெட்லேருந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி மோஸ்ட்லி கொடுத்துருந்தாங்க. கடைசியில் வந்து ஒரு சில பேத்துக்கு மட்டும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க. பட் கடைசியில் வந்தவங்களுக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சாங்களா என்னங்கிறது மாதிரி அது எனக்கு தெரில. பட் ஆனால் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ப்ராப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து அதாவது கேட்டை வந்து இதுக்கெலாம் பாஸ் இருக்கா இல்லை இல்லையா, இல்லை கேட்டை ஏன் இப்படி ரெஸ்ட் பண்ணி வராங்கன்னு எனக்கு தெரில. ஒரு கட்டத்தில் வந்து யார் வந்தாலும் உள்ளே விட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரில. பட் நான் வந்து ரொம்ப க்ரௌடுக்குள்ளே போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஏன்னா நான் நைட்டு இங்கே 1 மணிக்கே கிளம்பி போனோம் நம்ம. ஸோ அதனாலேயே வந்து காலைல சாப்பிடாமல் இருந்தோம். பட் மத்தியானம் சாப்பிடாமல் இருந்தோம். அங்கே மலை மேலே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதனாலேயே வந்து கூட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். விஜய் சார் வந்தவொடனே பயங்கரமான வந்து கூச்ச சத்தம், அவர் பேசுகிறதும் இந்த அப்டேட்டும் நான் போட்டிருக்கேன், நீங்களே கேளுங்க. ஆக்சுவலாக அவர் பேசுகிறதெல்லாம் என்னால் ஃபுட்டேஜ் அவ்வளோ தூரம் எடுக்க முடியல. ஏன்னா நான் உள்ளே போய் கூடுதல் மாட்டிக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஏன்னா க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. பட் அந்த ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் எல்லா இதுலேயுமே கிடைக்கும். பட் க்ரௌடோடு பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அந்த ஃபுட்டேஜ் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான். ஸோ இது உள்ளே போய் விஜய் சார் பக்கத்தில் பேசணுன்னு போடாமல் தான். ஏன்னா பக்கத்தில் பேசுகிற ட்ரோன் ஷாட்டு 1008 வீடியோ ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. பட் க்ரௌடு வந்து ரொம்பவுமே வந்து ஒரே அடியாக வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப சரி ஓகே அருணே நீ ஒரு ½ மணி நேரம் கூட கழிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை, நம்ம வெளியவே நின்றுட்டு இருந்தேன் பண்ணுறது, க்ரௌட் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும். நம்ம அதுக்காக பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு இன்றைக்கி ஒன்றும் ஆகாது ஆறுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வளர்த்து தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். நான் உள்ளே போய் பார்த்த அளவுக்கு இங்கெல்லாம் அப்படியே, அதாவது நான் வந்து வெளியிருந்து பார்க்கும்போது கடைசியிலலாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் என்னமோ அப்படின்னு நினச்சேன். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சனை அடைச்சி போய் இருந்துக்கிறாங்க. வெளியே வராங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க வேறு ரூட்டை 2 பக்கம் விட்டுருக்கலாம், இவங்க ஏன் 1 சைடாக விட்டாங்கிறது எனக்கு தெரில. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்குது. இந்த மரத்துக்கிட்ட வந்தவங்களுக்கு தெரியும், நான் அந்த ஃபுட்டேஜில் எடுத்துனா இல்லையான்னு தெரில. இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட் இருக்குது. ஆனால் அதே அந்த பக்கம் கேட் இருக்குல்ல, அது வந்து ஃபீமேல்ஸ் வந்த கேட்டு. ஸோ அந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்ட் 1ல் ஃபீமேல் வந்த கேம்ஸு மேல் வந்த கேம்ஸும் தெளிவாக நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல விட்டாங்க. நான் இந்த இடத்துல வரும்போது என் ஃப்ரெண்டை தேடிகிட்டே வந்துட்டுருக்கேன், எங்கடா போனானு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போனால் அப்படின்னு சொல்லி தேடிட்டு வந்துட்டுருக்கேன். பட்டு நான் ஏன்னா வெளியே போனதுக்கப்புறம் நம்ம அவங்களோட ட்ராவல் பண்ணி போகணும். ஏன்னா எப்படி இன்னொரு ½ மணி நேரம் வெளியே போயிடுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ இருந்தே தேடினா தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வேறு ஒன்று தான் எடுத்து போகணும். இன்னொரு 2 போயிருந்தால் கூட சார்ஜிங்க்கு பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். நீங்கள் அப்படியே என்ன தான் பார்க்கணும் பார்த்துங்க, பக்கத்துலலாம் அந்த ரூட்டை போகிறவெல்லாம் வச்சுக்காது. ஏன்னா அவங்க நம்ம கழக நிர்வாகிகள் என்பதை வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். ஸோ இந்த ஒரே வழியில் விட்டாங்க. பட் அதுதான் ஏன் தெரியல, அந்த பக்கம் வழியில் விட்டுருந்தா பசங்க அந்த வழியில் வரவனு அதில் நீட்டாக போயிருப்பானுங்க. இதெல்லாம் ஒன்றா ரஷ் பண்ணி போன மாதிரியே ஒரு ஃபீல். இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பக்கம் இன்னொரு கேட் இருந்துச்சு, அந்த கேட்டில் விட்டுருந்தா பாதி பேர் அதில் போயிருப்பாங்கல்ல. ஸோ ஒன்றா நானே அதில் போயிருப்பேன், ஏன்னா நானும் அந்த சைடாக நின்றுருந்தேன் அப்படிங்கிறப்ப. பட் இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற நீங்கள் கீழே தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் போட்டுருங்க. இதெல்லாம் தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. அந்த சைடு கேட் இருக்கும்போது ஏன் இந்த சைடு ஓப்பன் பண்ணணும்? 2 கேட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சா அவங்க பாட்டுக்கு அவங்க எல்லாம் வெளியே போயிட்டு போகிறாங்க. விஜய் சார் அந்த 3ஆவது கேட்டில் தான் போக போகிறாரு. இது அந்த களத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக ஏன் அப்படி ரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கிறதெல்லாம் சரியான ரெஸ்ட்டுங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வெளியே போகும்போது உள்ளே வர்றதுக்காக தான் தள்ளாங்கன்னு பார்த்தா வெளியே போகிறக்காகவும் ஒரு கடத்தை தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டை பல ரூபத்தில் தேடி பார்த்தேன், வாய்ப்பே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து நம்ம ரோட்டுக்கே வந்தாச்சு. ரோட்டுக்கே அந்த இடத்துலலாம் நல்ல க்ரௌடுன்னு வச்சுங்களேன். ஸோ என்னடா க்ரௌடுங்கிறானுங்களே, அந்த இடத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரௌடில் இப்படா வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல வரும்போது பார்த்து வாங்கன்னு அவ்வளோ அலாட் பண்ணிட்டு இருந்தாங்க.
என்னடா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு கீழே குமிஞ்சு பார்த்தேன். கீழே விழுந்து கீழே மாட்டுச்சுன்னா சோழி முடிச்சிடா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் அந்த இந்த இரும்பு கேட்டோட விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நான் பாட்டு ஒன்றில் போட்டுருவேன், இந்த இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த இடத்துல ஏறி குச்சி போகிறதுலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. ரோட்டில் செம்ம டிராஃபிக் ஜாமு. ஸோ அதில் நமக்கு ஒரு நல்ல மெமரிஸ் இல்லை. ஸோ டிரைவர்ஸ்க்கெலாம் நல்ல மெமரிஸாக இருக்கும். ஸோ அவங்களாம் கூட்டத்தை பார்க்க முடியலையே மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் போன எங்களுக்கு தான்ப்பா கஷ்டம் தெரியும், வெயிலோட கஷ்டம். எனக்கு என்னென்னா இவ்வளோ காசு செலவு பண்ணி நீங்கள் எல்லாமே வைக்கிறீங்க, சும்மா மேலே ஒரு மேற்கூரை ஏதாவது முயற்சி பண்ணி கொஞ்சம் வச்சு விட்டிங்கன்னா சார், சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ போகிறதுக்கு கொஞ்சம் பார்த்து அதை மட்டும் தாவேக்கா ஒரு நிர்வாகிகள் பார்த்து எடுத்து பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த இதுலலாம் ஒரு தடமே போட்டாங்க சென்டரில், ரோட்டில் மெயினில் அதெல்லாம் ஜாலியாக அப்படியே விட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. டிராஃபிக் ஆகிறதான். இதுலேயும் பல பேர் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருக்கூடாது, விஜய் சார் வந்ததுனால டிராஃபிக் ஆகுது, பொதுமக்களுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு. எந்த கட்சி தலைவர்கள் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் ஆக தான் செய்யும். ஏன்னா பைபாஸ் பக்கத்துலலாம் போடுறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக டிராஃபிக் ஆகும். ஏன் பைபாஸ் பக்கத்தில் போடுறாங்க அப்படின்னா, டிராஃபிக் ஆச்சுன்னா பைபாஸ் சீக்கிரமாக கிளியர் பண்ணி விட்டுறலாம். அதே உள்ள ஊருக்குள்ளலாம் போட்டால் கிளியர் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாமே ஷார்ட்கட்டில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனாலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பைபாஸில் போட்டுருக்காங்க. இந்த இடத்துலையுமே அவங்க நிறுத்தி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா முன்னாடி அதிக பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. ஏதாவது ஆக்சிடென்ட் ஜோன் மீது ஆயிடக்கூடாது அப்படின்னா. ஏன்னா ஒரு சில தொண்டர்கள் நான் கேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தேன், பைக்கில் எதுக்குப்பா அவ்வளோ வேகம், எனக்கே புரியல. ஒருத்தனை சைடு எடுத்துகிட்டு வேகமாக போகிறான், ஒருத்தனை சைடு எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். இப்படியே போயிட்டே இருக்காங்க. ஏன்னே தெரில. இது எதுக்காக நம்ம சப்போஸ் கீழே விழ மாட்டீங்க, சேஃபாக தான் போவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இருந்தாலும் சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கீழே விழுந்தது இல்லாமல் மற்றபடி விஜய் சாரோட இந்த இதுக்கு தான் கீழே விழுந்தாங்க அப்படிங்கிற ஹேஷ்டேக் வச்சு பல நியூஸில் போட்டு பொலன்னு பொழந்துருவாங்க. ஆக்சுவலாக அந்த அக்கா கேட்டிருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் தம்பி, ஆமாக்கா விளாக் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். பட் ஃப்ரெண்டை தேடி போயிட்டு இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக நான் பார்க்கில் இருக்கான்னு சொல்லி தான் போயிட்டு இருந்தேன். அந்த இடத்துல ப்ரோ விளாகான்னு நமக்கு என்ன கேட்டாருங்கிறதே மறந்துட்டேன். சரி விடுங்க, பரவாயில்ல. இந்த இடத்துல விஜய் சாரோட பஸ்ஸு வந்துச்சு. சரி கடைசியாக அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு நல்ல ஒரு வீடியோ ஷாட் எடுத்துகிட்டு போயிடலாம். என்ன பஸ்ஸு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அப்பா இந்த தேரை பார்க்கத்தான்ப்பா இவ்வளோ கஷ்டமே. பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த மாநாடு கூட்டம் வெள்ளூரில் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி அப்டேட் தான் வேணும் அப்புறம் நம்ம இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே யூடியூப்லேயும் போட்டுருவோம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ கரண்ட் அப்டேட்லாம் டப்பு வந்துட்டு இருக்கோம். ஒரு வழியாக நம்ம ஃப்ரெண்டு நான் கொஞ்சம் முன்னாடி நின்றுருக்கேன் டிராஃபிக்கில். ஸோ காரை அங்கிட்டு வர முடியாது, நீ வந்துடு அப்படின்னு சொன்னால் அப்படி சரி ஓகேங்க நான் இப்போ வரேன், நின்றுங்க நீங்கள் திருப்பிக்கலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வெள்ளூரில் நடக்க போகிறது எல்லா இடத்துலையும் நடக்கிறத கொஞ்சம் விளாகாக எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி குவாலிட்டியாக போடவும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பட் அங்கே போகிறதுனால கரண்ட் அப்டேட் டக்கு நம்மளால் போட முடியல. ஏன்னா அங்கே போனால் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. ஸோ இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு என்னால் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் அண்ட் குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். உங்க விஜய் நான் வரேன்.